الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وأهل بيته وكافة الصحابة ومن تابعهم بإحسان إلى يوم الدين. قال الله تعالى في كلامه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் வலிமார்களின் அரசர் குவலயம் போற்றும் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், சொந்தமாக காதிரியத்துன் நபவியா தரீகாவுடைய அத்துணை மஷாயிஹ்மார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் எல்லாம் புனிதமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த அகிலத்துக்கு வழிகாட்டியாக இறக்கி வைத்த இந்த அல் குர்ஆனை இறக்கப்பட்ட புனிதமான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அல் குர்ஆன் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 4 வேதங்களை இறக்கி இருக்கிறான். அந்த 4 வேதங்களையும் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த அந்த சிறப்புக்குரிய மாதம்தான் இந்த புனிதமான ரமலான் மாதம். தௌராத் வேதமாக இருக்கலாம், இஞ்சில் வேதமாக இருக்கலாம், ஜபூர் வேதமாக இருக்கலாம், நாங்கள் பின்பற்றக்கூடிய ஃபுர்கான் வேதமாக இருக்கலாம். இந்த 4 வேதங்களும் அருளப்பட்ட மாதம்தான் இந்த புனிதமிகு ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மாதத்திலே நன்மைகள் செய்வது அந்த மாதத்துடைய ஒரு வளமையாக இருக்கிறது. ரமலான் மாதம் என்றாலே அது நன்மையுடைய மாதம். ரமலான் மாதம் என்றாலே தான தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடிய மாதம். ஏன் காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் சுவர்க்கங்களை அலங்கரித்து சுவர்க்கத்தை திறந்து போட்டிருக்கிறான். ஏன் திறந்திருக்கிறான்? சுவர்க்கத்துடைய அமலை செஞ்சு இந்த மாதத்தில் சுவர்க்கத்துக்கு வந்து சேர்ந்துக்குவோங்கோ. நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. ஏன் மூடப்பட்டிருக்கின்றன? இந்த மாதத்திலேயாவது நரகவாதி வேலைகளை செய்யாம நல்ல முறையில் வாழ்ந்துக்கோங்க என்பதாக நரகத்துடைய வாயில்களை எல்லாம் மூடி இருக்கிறார். அதே போன்று முஃமின்களுக்கு அமல் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய 2 எதிரிகள், அந்த 2 எதிரியில ஒரு எதிரியை கடல்ல கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சங்கிலி போட்டு கட்டி இருக்கிறான். யாரு? இப்லீஸ். 2வது எதிரி, அந்த எதிரி பொல்லாத எதிரி. அந்த எதிரி தான் எங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எதிரி, எங்களுடைய நஃப்ஸு. அந்த நஃப்ஸை காலையிலே இருந்து மகரிபு வரையில் பசியில போட்டு அந்த நஃப்ஸை அடக்குகின்றார். எனவே நஃப்ஸும் ஷைத்தானும், அந்த நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய ஆதிக்கம் குறையக்கூடிய நேரத்தில் மலக்கானியத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். எங்களிடத்தில் நாங்கள் நன்மை செய்வதற்குரிய எங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சி யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாகுவான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்ய, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுன் நபவியுடைய மிம்பர்ல இருந்து கொண்டு ஆமீன் சொன்னாங்க. மஸ்ஜிதுன் நபவியுடைய மிம்பர்ல இருந்து
நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலாயிகாமார்களுடைய தலைவருடைய துஆவுக்கு ஆமீன் சொல்றாங்க என்று சொன்னா, இந்த ரமலான் மாதத்தில் அனைவர்களுக்கும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். இந்த ரமலான் மாதத்தில் எந்த அளவுக்குண்டா சில இமாம்கள் சொல்லுவாங்க, அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானா என்று ஒருத்தர் நினைச்சேன்டா அவன் முனாஃபிக் என்பதாக சில இமாம்கள் சொல்லுவாங்க. அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானா என்று ஒருத்தர் நினைக்கக்கூடாது என்பதாக இமாம்கள் சொல்லுவாங்க. ஏனென்றா அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இரவையிலையும் லட்சக்கணக்கான மக்களை, நரகத்துக்கு வாஜிபான லட்சக்கணக்கான மக்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட புனிதமான சிறப்பான மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய அமல்களையும் ஏற்று அல்லாஹுக்கு பொருத்தமான அவனுடைய அருள் தங்கிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து கொள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, புனிதமான இந்த நோன்பு இஸ்லாத்துடைய 4வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவதாக ஒருவர் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் களிமா சொல்லணும். களிமா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு 5 வக்து தொழுகை கடமையாகி விடுகின்றது. அவர் என்ன செய்யணும்? 5 வக்து தொழுகைகளை தொழுது வர வேண்டும். அதன் பின்னர் இதுதான் 2வது கடமை. 5 வக்து தொழுகை தொழுது 2வது கடமை. 3வது கடமை என்னவென்று சொன்னால் ஜக்காத்தை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். 4வது கடமை என்னவென்று சொன்னால் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் 30 நாளோ அல்லது 29 நாளோ, ரமலான் மாதம் எத்தனை நாள் வருதோ அத்தனை நாள் நோன்பு நோக்க வேண்டும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பைத்துல்லாவுக்கு போய் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். 5வது கடமை. இப்படியாக இந்த 5 கடமை தான் இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், 5 தூண்களின் மீது இஸ்லாம் மார்க்கத்தை கட்டப்பட்டிருக்கின்றன. இஸ்லாம் மார்க்கத்தை 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த 5 தூண்கள் தான் ஷஹாதத்து கலிமா சொல்வது, 5 வக்து தொழுகை, ஜக்காத்து கொடுப்பது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது, பைத்துல்லாவை வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்வது. எனவே நாங்கள் களிமா சொல்லி இருக்கின்றோம், 5 வக்து தொழுது கொண்டிருக்கின்றோம், ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிச்சு கொண்டும் இருக்கின்றோம். 3வது கடமையாகிய இந்த ஜக்காத்தை நாங்கள் சரியாக கொடுத்திருக்கின்றோமா என்பதை நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய உள்ளங்களில் தட்டி கேட்கணும். எல்லாரும் கொடுக்குறாங்க தான், ஆனாலும் எங்களுக்கு சில இடங்களில் எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஜக்காத்தை நாங்கள் கொடுக்கின்றோம் தான், ஆனாலும் ஜக்காத்து எங்களால் சரியான முறையில் கொடுத்து படுகுதா என்பதை நாங்கள் சரியான முறையில் பார்த்துக்கொள்ளணும். ஏனென்று சொன்னால் இந்த 5 கடமைகளை யார் சரியான முறையில் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக சுவர்க்கவாதிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. முஆத் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க ஒரு சஃபரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு சஃபரில் இருக்கிறாங்க. கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்டவாய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கோ, இந்த அமலை நான் செஞ்சு வந்தேன் என்று சொன்னால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படியான ஒரு அமலை சொல்லித்தாங்க. முஆத் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கேட்ட விஷயம் ஒரு லேசிப்பட்ட விஷயம் அல்ல, நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை பற்றி கேட்டுட்டீங்க. ஆனாலும் யாருக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குகின்றானோ அவருக்கு அது கஷ்டமே கிடையாது, அது லேசாகிக்கும் என்பதாக சொல்லுகின்றாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவதாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கக்கூடாது. எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை இஹ்லாஸான முறையில் வணங்க வேண்டும். தொழுகைகள் நிறைவேற்ற வேண்டும், ஏனைய அமல்களை செய்ய வேண்டும். 2வது சொன்னாங்க, நீங்கள் 5 வக்து தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். 3வது சொன்னாங்க, ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். 5வது கடமை, உங்களுக்கு வசதி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் பைத்துல்லாவுக்கு போய் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதாக சொன்னாங்க. பெரிய விஷயம். ஆனால் யாருக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குகின்றானோ அவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, சிம்பிளாக இருக்கும். எப்படின்னு சொன்னால், தொழுகிறோம் நாங்கள் சுபஹுக்கு, மாஷா அல்லாஹ் இந்த ஊர்களில் மிகவுமே அதிகமாக வரக்கூடும். சுபஹுக்கு ஜமாத்துக்கு வராங்க. நான் இங்கே ஊரில் நின்றும் இருக்கிறேன் ஏராளமான சந்தர்ப்பங்களில். ஏனைய ஊர்களை விட
இந்த ஊருக்கு சுபஹுக்கு அதிகமானவங்க ஜமாத்துக்கு வராங்க. மாஷா அல்லா, ஜமாத்துக்கு விசேஷமாக இப்போ தராவியுடைய தொழுகைக்கும் இவ்வளவு மாஷா அல்லா இவ்வளோ பேர் வந்திக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், பார்ப்பதற்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தொழுவது சிலவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா? தொழாத கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஏன் அவங்க தொழுகிறாங்க? இல்லை, அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை அவருக்கு லேசாக்கி கொடுக்க இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன, யாருக்கு அல்லாஹு தஆலா இதை லேசாக்கி கொடுக்கிறானோ அவங்களுக்கு தான் லேசாகிக்கும். அவங்களுக்கு சுபஹுக்கு எழும்புறது, தஹஜ்ஜுக்கு எழும்புறது ஒரு கஷ்டமாக இருக்காது, சந்தோஷமாக எழும்புவாங்க. ஜமாத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் பல அதாவது தூரத்தில் இருந்து வர வேண்டி இருக்கும். பகல் நேரங்களில் வெயிலில் வர வேண்டி இருக்கும். சுபஹ் நேரங்களில் பனியில் கூதலில் வர வேண்டி இருக்கும். ஆனால் எப்படி சரி வந்து சேர்ந்துடுவாங்க ஜமாத்துக்கு. ஏன்? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு லேசாக்கிட்டான். எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு லேசாக்குறானோ அவங்களுக்கு தான் லேசி. எனவே தான் 5 வக்து தொழுகைக்கு பின்னாலே நாங்கள் ஓதுகின்றோம், அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். நாங்கள் எல்லாரும் ஓதுறோம். ஆனால் எத்தனை பேருக்கு பொருள் தெரிஞ்சு ஓதுறாங்களோ தெரியாது. அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக, யா அல்லாஹ், உனக்கு திக்ரு செய்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. வ ஷுக்ரிக, அதே போன்று உனக்கு நாங்கள் நன்றி செய்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. வ ஹுஸ்னி இபாதத்திக், அதே போன்று நல்ல முறையில் உனக்கு வணக்கம் செய்வதற்கு, உனக்கு நல்ல முறையில் வணக்கம் செய்வதற்கு, அழகான முறையில் வணக்கம் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய். திக்ரு செய்வதற்கு, சுக்ரு செய்வதற்கு, அதே போன்று நல்ல முறையில் இபாதத்து செய்வதற்கு, இந்த 3 விஷயம் செய்வதற்கும் அல்லாஹுடைய உதவி தேவை. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இன்றைக்கு 20 ரக்காத் தராவி தொழுதுவோம் என்று சொன்னால், இஷா தொழுகை ஜமாத்தோட தொழுதுவோம் என்று சொன்னால், நாங்கள் நினச்சிடக்கூடாது அதை எங்கிட்ட கெட்டுத்தனத்தால் செஞ்சோம் என்று சொல்லி. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முன்னிலையிலே வந்து நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சிட்டான். தொழுகைண்டா என்ன? தொழுகைண்டா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைன்னா என்னன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்று சொன்னா மிஅராஜுல் முஃமின், ஒரு முஃமினுடைய மிஅராஜ் என்பதாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போக முடியாத ஒரு இடத்துக்கு போய் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடன் வசனித்தார்கள். அப்படியாக அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசினவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க சொன்னாங்க, அந்த மிஅராஜ் தான் நீங்கள் தொழக்கூடிய தொழுகை. நீங்கள் தொழக்கூடிய தொழுகைக்குதே நீங்கள் அல்லாஹ்வோட எந்த விதமான திரையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்வோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ்வோட நேரடியாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீங்க என்பதாக சொன்னாங்க. எனவே இப்படியாக இந்த தொழுகைக்கு ஏனைய அமல்கள் செய்வதற்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி எங்களுக்கு தேவை. எனவே நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து விட்டான், தொழுவதற்குரிய சந்தர்ப்பம் தந்து விட்டான். நாங்கள் நோன்பு நோட்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து விட்டான் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹுக்காக அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் புகழ வேண்டும். ஏன்? சென்ற ரமலான் மாதத்திலிருந்து எத்தனையோ பேர் இந்த இடத்துல இன்றைக்கு இல்லை. சென்ற ரமலானில் எங்களோட இந்த மஜ்லிஸில் இருந்து எத்தனையோ பேர் இந்த ரமலான் மாதம் இல்லை. இந்த ரமலான் மாதத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எத்தனை பேர் அடுத்த வருஷம் ரமலானில் இந்த இடத்துல ஈப்பீங்க என்று யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கும் சொல்ல இயலாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய அஜல், எங்களுடைய முடிவு எப்போ வரும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறைச்சி வச்சிருக்கிறான். அதற்கு முன்னால் எங்களுடைய இந்த ஹயாத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். எனவே ஜகாத்துடைய விஷயங்களை நாங்கள் சரியான முறையில் தேடி படித்து அதைப்படி நாங்கள் அமல் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, உங்களுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான். துனியாவிலே வசதி வாய்ப்புகளை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் ஒரே விதமாக கொடுக்காவிட்டாலும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். இந்த வசதி வாய்ப்புகளை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. இப்போ எங்கிட்ட சொத்து செல்வங்களை நாங்கள் பாதுகாக்கணும்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பாதுகாக்கிறாங்க. சிலவங்க செக்யூரிட்டி வச்சு பாதுகாக்கிறாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விதமாக பாதுகாக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, நீங்கள் ஜகாத்து கொடுத்து
உங்களோட முதல்ல பாதுகாத்துக்கோங்க. அதுதான் நீங்கள் போடக்கூடிய பெரிய செக்யூரிட்டி, அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய இன்சூரன்ஸ். அதுதான் நீங்கள் ஜக்காத்தை சரியான முறையில் கொடுங்க, உங்களோட ஜக்காத்து பாதுகாக்கப்படும், உங்களுடைய முதல் பாதுகாக்கப்படும். அதே போன்று அவங்க சொன்னாங்க, வதாவு மருதாக்கும் பிஸ் சதகா, உங்களிலே இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் மருந்து செய்யுங்க. எப்படி மருந்து செய்யுங்க? நாங்கள் மருந்து செய்கிறோம், எத்தனையோ விதமாக மருந்து செய்கிறோம். இங்கே சரியில்லை, எப்போலோக்கு போகிறோம், இந்தியாவுக்கு போகிறோம், அதுவும் சரியில்லாட்டி எங்கே சிங்கப்பூருக்கு போகிறோம். ஒவ்வொரு இடத்துக்கு போய்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய நோய்க்குரிய மருந்தை நாங்கள் செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நீங்கள் சதக்காவின் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சிகிச்சை செய்யுங்க. அப்படின்னு சொன்னால் சதக்கா கொடுத்துட்டு சும்மிங்க சொல்லலை, நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிகிச்சைகளுக்கு முன்னால் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு சதக்காவை கொடுத்துட்டு போங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சதக்காவில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா ஏராளமான பிரயோசனங்களை ஃபாய்தாக்களை வைத்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஜக்காத்து கொடுக்கணும். நாங்கள் ஜக்காத்து கொடுப்பது என்று சொன்னால் யார் ஜக்காத்து கொடுக்கணும்? எல்லாருமே ஜக்காத்து கொடுக்கணுமா என்றா, ஜக்காத்து யார் கொடுக்கணும் என்ற நேரத்தில் இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம்கள். எப்படியான முஸ்லீம்கள்? அடிமைகள் இல்லாமல் அவங்க சுதந்திரவானர்களாக இருக்கணும். இந்த காலத்தில் அடிமைகள் என்ற ஒரு கூட்டம் இல்லை, அந்த அடிமைகள் எல்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. அந்த அடிமைகள் இல்லாத சுதந்திரமான, இப்போ நாங்கள்லாம் சுதந்திரமானவங்களாக இருக்கிறோம். அடிமைகள் இல்லாதவர்கள். அதே போன்று அவர் நிசாபை அவரிடத்துல இருக்க வேண்டும். நிசாப் ஜக்காத் வாஜிபாகுவதற்குரிய குறைந்தபட்சமான கணக்குக்கு தான் நிசாப் என்பதாக சொல்லப்படுது. இந்த நிசாப் யார்கிட்ட ஈக்குதோ அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். அதே போன்று அவருடைய அந்த சொத்துக்கு ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்போ எந்தெந்த பொருட்களில் ஜக்காத்து கொடுக்கணும், யார் ஜக்காத்து கொடுக்கணும்? முஸ்லீமான அடிமை இல்லாத சுதந்திரமானவர்கள், அவருக்கு நிசாப் இருக்கிறது. நான் நிசாப் என்னென்னு பிறகு சொல்லுவேன். நிசாப் அவரிடத்துல இருக்கிறது. அதே போன்று அந்த நிசாப் அவருக்கு கிடைச்சி ஒரு வருஷம் ஆயிட்டுது என்றால் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். யார் ஜக்காத்து, அதாவது யார் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே அதை பற்றி சொல்லுகின்றான். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா என்ற ஆயத்தில் சூரத்து தௌபாவில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். முதலாவது ஃபுகராக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஃபுகராக்கள் என்று சொன்னால் ஏழைகள், அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து ரெண்டாவது மிஸ்கீன்கள். மிஸ்கீன்கள் என்று சொன்னால் ஃபுகராக்களையும் பார்க்க ஏழைகள். இப்போ ஃபுகராக்கள் என்று சொன்னால் எப்படி? அவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கிறது, ஆனால் அவருக்கு அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக அவருடைய குடும்ப செலவு, அவருடைய ஏனைய செலவுகளை என்ன செய்யலாம், அவரால் கவர் பண்ண முடியாது. மிஸ்கீன் என்று சொன்னால் அவர் பரமேலை, அவருக்கு எந்த விதமான தொழில்களும் இல்லை, அவருக்கு ஒரு விதமான இன்கமும் இல்லை, அவருக்கு வரக்கூடிய எந்த விதமான ஒரு சம்பளம் உண்டோ அல்லது என்ன சரி யார் சரி அவரை பாதுகாத்து கொள்கிறாருண்டோ அப்படி எதுவுமே இல்லை, எந்த விதமான வருமானம் இல்லாதவருக்கு நாங்கள் சொல்வோம் மிஸ்கீன். ஃபக்கீர் என்று சொன்னால், ஃபுகரா என்று சொன்னால் அவருக்கு ஒரு வருமானம் இருக்கிறது. அவருக்கு ஒரு உதாரணமாக வச்சுக்கொள்ளுமே, ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 50,000 சம்பளம் கிடைக்குது, இவரும் மனைவியும் 4 பிள்ளையும் மீக்கிறாங்க. இவருக்கு இந்த சம்பளத்தால் இவருடைய குடும்ப செலவுகளை செய்வதற்கு போதா என்று சொன்னால் இவர் ஃபக்கீர் என்ற லிஸ்ட்டில் அகப்படுவார். ஃபக்கீர் என்ற யார்? ஒரு சம்பளம் அவருக்கு கிடைக்குது, அவர் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறாரு, ஆனாலும் அந்த தொழில் மூலமாக அவருடைய வாழ்க்கை செலவுகளை செலவழித்து கொள்வதற்கு அவருக்கு வசதி போதா. மூணாவது கூட்டம் யார் என்று சொன்னால் வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்துக்காக வேண்டி ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஆக்கள் அனுப்புவாங்க. அவங்க ஃபுல் டைம் அந்த வேலை தான் செய்வாங்க. ஆட்டு மந்தைகளுக்கு போய்த்து ஆடுகளை எல்லாம் எண்ணி கணக்கு பார்ப்பாங்க, மாட்டு மந்தைகளில் ஒட்டக மந்தைகளில் இப்படியான ஆமில்கள் இவங்களை சொல்லப்படும். இவங்களில் சஹாபாக்களில் சிலர்கள் வைப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்காகவே அனுப்பி வைப்பாங்க. அவங்களோட வேலைகள் தொழில்கள் எல்லாம் போட்டுட்டு என்ன செய்வாங்க, ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய விஷயங்களில், ஜக்காத்தை கணக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களை அவங்க செய்வாங்க. நாலாவது கூட்டம் யாருன்னு சொன்னால் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த ஆக்கள். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த ஆக்களுக்கு அவங்களுடைய மனம் சந்தோஷப்படுவதற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தின் பால் அவருடைய உள்ளம் இன்னும் ஆசைப்படுவதற்காக வேண்டி அவருடைய ஈமான் உறுதியாகின்ற வரையில் அவருக்கு ஜக்காத்தால் கொடுக்கலாம். அடுத்தது யாருன்னு சொன்னால் வல் காரிமீன், கடன்காரர்கள். நல்ல விஷயங்களுக்காக வேண்டி கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள்.
அடுத்தவர்கள் பிரயாணிகள், நாங்கள் முந்தி சொல்லுவோம் முசாஃபர்ன்னு சொல்லி, இந்த காலத்தில் அப்படியானாக்கள் குறைச்சல். ஒரு பிரயாணம் செய்வதற்காக வந்து அந்த பிரயாணத்தை முடித்து கொள்ள முடியாமல் தடுமாறுவாங்க. அப்படியானவங்க பள்ளி வாசலில் அப்படி தங்கி கொண்டு இருப்பாங்க. அப்படி முசாஃபர்மார் அந்த காலத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் எல்லாம் குறைச்சல். அடுத்தது ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதில் ஈடுபடக்கூடியவர்கள். இப்படியாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை கொடுக்கப்பட வேண்டிய 8 கூட்டத்தினர்களையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான். எனவே இப்படியான 8 கூட்டத்தினர்களுக்கும் நாங்கள் அவர்களை தேடி ஜக்காத்தை கொடுக்கணும். அதே போன்று யாருக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது, செல்வந்தர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. அதே போன்று சுய தொழில் செய்ய சக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, உடம்புல சக்தி இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, புத்தியெல்லாம் மீக்குது, ஆனால் அவர் என்ன செய்கிறார் இல்லை, தொழில் செய்கிறார் இல்லை, சோம்பரத்தனத்தால் அப்படி சும்மா முடங்கி இருக்கிறார். அப்போ அவருக்கு ஜக்காத்தால் கொடுக்கறது கேலாம். சுய தொழில் செய்ய சக்தி இருந்து அவங்க செய்யாமல் இருந்துன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி இஸ்லாத்துடைய எதிரிகள் காஃபிர்கள், ஹர்பி காஃபிர்கள், யகூதிகள் அப்படியானார்கள். அதே போன்று ஒருவர் எளியோராக இருக்கிறார், ஆனாலும் அவரை ஒரு பணக்காரனான ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பணக்காரருடைய பொறுப்பில் ஒரு எளியவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை அந்த செல்வந்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் சுட்டியும் அவருக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தினர்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்க இயலாம். ஏனென்று சொன்னால் ஜக்காத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட குடும்பத்தினர்களும் துப்புரவானவங்க. இந்த ஜக்காத் என்பது ஒரு மனிதனுடைய முதல்ல 100 வீதத்தில் 2.5 அது அசுத்தமான பகுதிகள். அந்த அசுத்தமான பகுதியை அகற்ற வேண்டும். எனவே முதலில் இருந்து அகற்றக்கூடிய அந்த அசுத்தமான பகுதியை துப்புரவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவனோட குடும்பத்தினர்களுக்கும் என்ன செய்ய முடியாது, செலவழிக்க முடியாது. ரைட். எனவே இப்போ ஜக்காத்தை கொடுக்க வேண்டியவங்க யாருன்னு பார்த்தோம், யாரெல்லாம் ஜக்காத்து பெற தகுதியானவங்க என்று பார்த்தோம். அதே போன்று யாரெல்லாம் ஜக்காத்து யாருக்கு கொடுக்க முடியாது என்பதையும் பார்த்தோம். இப்போ நாங்கள் நிசாபுடைய எந்தெந்த பொருட்களை நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். தங்கம் வெள்ளி, தங்கத்தில் வெள்ளியில் நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். அதே போன்று கால்நடைகளில் கொடுக்கணும். கால்நடைகள்னா ஆடு மாடு ஒட்டகம். அதே போன்று தானியங்களில் பல வகைகளில் கொடுக்கணும். அதே போன்று வியாபார பொருட்களில் கொடுக்கணும். தங்கம் வெள்ளி என்று சொன்னால் தங்கம் 85 கிராம் ஒருவர்கிட்ட இருந்தென்று சொன்னால் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அதுதான் நிசாபு, அதோடைய குறைந்தபட்சமான பகுதி கணக்கு. அந்த 85 கிராம் தங்கத்தை அவர் வச்சு கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது பிஸ்னஸுக்காக வச்சு கொண்டு இருந்தாலும் சரி, அல்லது வேறொரு விஷயத்துக்காக வச்சு கொண்டாலும் சரி. ஆனாலும் பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக வச்சு கொண்டிருக்கிறாங்க. உதாரணமாக எப்பவுமே ஒரு 2-3 செட்டுன்னு வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி வச்சு கொண்டு இருந்தாலும் அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலதிகமாக, அதாவது இஸ்ராஃப் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, வீண் விரயம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் நகைகளை வச்சு கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அதுக்காக வேண்டி கொடுக்க வேண்டி வரும். ஆனால் வீட்டில், அதாவது இப்போ வீட்டில் பாதிப்பதற்கான வச்சு கொண்டு இருப்பாங்க, திருமண வீடுகளுக்கு போகிறதுக்காக வேண்டி வேறொரு செட் வச்சு கொண்டு இருப்பாங்க. அப்படியாக வச்சு கொண்டு இருந்தேன்னா அதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் தங்கம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர்ன்னு சொன்னால், அல்லது வேறொரு தேவைக்காக வேண்டி தங்கத்தை வச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அது 85 கிராம். 85 கிராம் என்றால் 24 கேரட்டில் 85 கிராம். அப்போ 22 சொன்னால் 22 கேரட்னு சொன்னால் கொஞ்சம் அதையும் பார்க்க கூடுதலாக வரும். அப்போ எனவே 24 கேரட் சுத்தமான தங்கத்தில் 85 கிராம் யார்கிட்ட கையில் ஈக்குதோ, ஒரு வருஷம் ஆகின்றதோ, அவர் அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் முடியக்கூடிய நேரத்தில் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று வெள்ளியுடைய நிசாபு 595 கிராம். வெள்ளியுடைய நிசாபு 595 கிராம். அவர்கிட்ட யாராவது ஒரு இடத்துல வெள்ளி இருந்துன்னு சொன்னால் அதை கொடுக்கணும். வெள்ளியும் அப்படித்தான். வெள்ளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்துமாரில் ஆண்களுக்கு வெள்ளி ஹராம், தங்கமும் ஹராம், வெள்ளியும் ஹராம். ஆனால் வெள்ளியின் மூலமாக ஒரு மோதிரத்தை மட்டும் போட்டுக்குறையலும். வெள்ளியின் மூலமாக கையில் மோதிரம் மாத்திரம் அணியலும். அது இல்லாமல் செயின் போடுறது, பிரேஸ்லெட் போடுறது சில ஆண்கள் தெரியாதனமாக அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டா அது ஹராம். ஒரு மோதிரம் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்படியான ஆபரணங்களை அணிவது ஆண்களுக்கு ஹராமாகப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வியாபார பொருட்கள் அநேகமானவங்களுக்கு இந்த வியாபார பொருட்களில் தான் ஜக்காத்து கடமையாக வேண்டும். இப்போ வியாபார பொருட்கள்னா நாங்கள் ஒரு கடை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்றா, இப்போ நாங்கள் எப்படி ஜக்காத்து கொடுக்கறது என்றா, நாங்கள் எப்போ கடையை திறக்கிறோமோ அதிலே இருந்து
நாங்கள் நிசாபு வச்சு, அதாவது நிசாப் என்று சொன்னால் 595 கிராம் வெள்ளியுடைய பொறுமதி, அந்த அளவு பொறுமதி தான் வியாபார பொருட்களுடைய நிசாபாக இருந்து கொண்டிருக்குது. சாதாரணமாக இன்றைக்கு போகக்கூடிய விலை வெள்ளியுடைய ஒரு 890 ரூபா மாதிரி போகுது ஒரு கிராம். அப்படி என்ன சொன்னால் 595 கிராம் வர செல்ல சுமாராக 5,30,000 ரூபா மட்டும் வரும். அப்படி பார்க்க செல்ல ஒரு அன்னளவாக சொல்கிறேன். 5,30,000 மட்டும் இருந்துன்னு சொன்னால் அதுதான் அவருடைய ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிசாபு. அந்த நிசாபுல இருந்து அந்த நிசாபை போட்டு தான் இவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அவரோட கேபிட்டல் 5,30,000 மாறிக்குதுன்னு வைப்போமே, 5 லட்சம் ரூபா போட்டு இவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார் என்று சொன்னால் அடுத்த வருஷம், இந்த உதாரணமாக வைப்போம், ரமலான் மாதம் தலைப்புறையாண்டு இவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அப்போ இவரோட வருஷம் எப்போ முடியுது? அடுத்த வருஷம் ரமலான் தலைப்புறையில் தான் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது. அப்போ ஜக்காத்தில் ஒரு வருஷம் பார்க்குறது இங்கிலீஷ் கணக்குக்கு அல்ல, சூரிய கணக்கில் அல்ல, சந்திர கணக்கில், நாங்கள் புறக்கணக்கு சொல்லுவோமே, இந்த கணக்கில் தான் பார்க்கணும். ரமலான் மாதம் தலைப்புறை என்று நாங்கள் ஆரம்பித்தேன்னு சொன்னால் அடுத்த வருஷம் ரமலான் மாதம் தலைப்புறைக்கு எங்களிடத்தில் அந்த நிசாபையும் பார்க்க குறையாமல் அந்த முதல் ஈக்குதுன்னு சொன்னோம். எங்களோட கேபிட்டல் அப்படியே ஈக்குது அல்லது கூடி ஈக்குது என்று சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட எவ்வளோ வீக்குதோ அந்த முதலுக்கு நாங்கள் 100க்கு 2.5% பார்த்து கொடுக்கணும். எங்களோட கடையில் நாங்கள் கடை செய்கிறோம் என்று சொன்னால் கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கணும். அதாவது ஒரு புடவை கடை செய்த ஆளுன்னு சொன்னால் அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாரமாக இருக்கலாம், தொப்பியாக இருக்கலாம், ஒரு பெனியமாக இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து தான் கணக்கு பார்க்கணும். எல்லாத்துடையும் அப்போ எப்படி பார்க்குறது? எல்லாத்துடையும் அதாவது அந்த பொருளுடைய விற்பனை விலை அல்ல, அந்த பொருளுடைய அவர் பெற்ற விலை, கொஸ்ட், அவர்கிட்ட கொஸ்டிக்குமே அந்த பொருளுக்கு அந்த கொஸ்ட்டை தான் பார்க்கணும். அந்த கொஸ்ட் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒருவர் என்ன செஞ்சார், ஒரு சாரம் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த சாரத்துடைய அன்றைக்கு வாங்கக்கூடிய விலை 850 ரூபா எப்பவுமே. ஆனால் இன்றைக்கு அவர் வாங்கக்கூடிய விலை 1200 ரூபான்னு சொன்னால் அவர் எப்போ பார்க்கணும்? 1200 ரூபா தான் பார்க்கணும். இந்த வருஷத்துடைய கொஸ்ட் எப்படி இருக்குதோ, அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய காலத்தில் அந்த பொருளுடைய பொறுமதி எப்படி இருக்குதோ அந்த பொருளை பார்த்து தான் கொடுக்கணும். எனவே அந்த பொறுமதியை பார்த்து அவர் அப்படியே 100க்கு 2.5% அவர் பார்க்கணும். இதுதான் வியாபார பொருட்களில் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய முறை. அதே போன்று சல்லி, பணத்தை கேஷாக யார் சரி வச்சு கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கும் கொடுக்கணும். அது எப்படி வச்சு கொண்டு இருந்தாலும் சரி, அந்த சல்லி எப்படி வந்தாலும் சரி, சல்லி எப்படி வந்தாலும் சரி என்றால் சில நேரத்தில் சம்பளமாக சல்லி வரும், அல்லது பென்ஷனாக வரும், இடிஎஃப் இபிஎஃப் எப்படியாக வரும். இப்படியாக அதே மாதிரி ஒருவர், அதாவது அவருடைய பெற்றோர் மௌத்தாவி இவருக்கு அனந்தர சொத்தாக, வாரிசு சொத்தாக வரும். அதே போன்று இவர் பேங்க்கில் டிபாசிட் பண்ணி வச்சிருப்பார், அல்லது சேவிங்ஸில் வச்சிருப்பார், அல்லது எங்கே சார் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். சல்லி என்ன செய்கிறார்? அவர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாவை அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். இப்படி எந்த முறையில் சல்லி இருந்தென்று சொன்னாலும், சல்லி கேஷாக இவர்கிட்ட சல்லி இருக்குது, அவர் என்ன செய்கிறாரு? அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது எப்படி இருந்தாலும் சரி, சிலவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட ஊடொண்டு கட்டுவதற்காக வேண்டி, ஊடொண்டு வருவதற்காக வேண்டி சல்லி சேர்த்து வந்திருப்பாங்க, அல்லது மகளோட கல்யாணம் வருது இதற்காக வேண்டி சல்லி சேர்த்து வச்சுப்பாங்க. இப்படி எப்படி சரி சல்லியை சேர்த்து நிசாபுடைய கணக்கு சுமாராக 5,30,000 ரூபாய்க்கு மேலதிகமாக இருந்துன்னு சொன்னால் ஒரு வருஷம் போகக்கூடிய நேரத்தில் அந்த முதலுக்குரிய ஜக்காத்து கொடுக்கணும் கட்டாயமாக. அந்த முதலுக்குரிய ஜக்காத்துகளை அவர் கட்டாயமாக கொடுக்கணும். சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு அதை கொடுக்க முடியாமல் போகும். எப்படி என்று சொன்னால் இமாம்கள் சொல்லுவாங்க, சல்லி அவருக்கு கைக்கு கிடைக்குது இல்லை. இப்போ இந்த காலத்தில் நடக்குது, இப்போ இடிஎஃப் இபிஎஃப் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்களே, இப்போ அவங்கள்ட்ட சல்லி அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு இப்போ எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது இருக்குது, அந்த வயதில் தான் அவங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த சல்லி அவரோட கைக்கு கிடைக்கும் என்று சொன்னால். ஆனாலும் அந்த இபிஎஃப் இடிஎஃப் இருக்கக்கூடிய அந்த சல்லிகள் கூட நிசாபுடைய கணக்கை விட தாண்டிவிட்டு என்று சொன்னால், இது மிச்சம் பேருக்கு தாண்டி தான் இருக்கும். ஏன்டா 100க்கு 20% சம்பளத்தில் அப்படி எடுக்கப்படுது. அப்படி எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அதிகமானவங்களுக்கு இடிஎஃப் இபிஎஃப்லேயும் ஜக்காத்து கொடுக்க வேண்டி ஏற்படும். இப்போ இமாம்கள் சொல்லுவாங்க, இப்படி சல்லி தேங்கி இருக்குது, அதை கொடுப்பதற்குரிய வசதிகள் இல்லை, அந்த சல்லி கைக்கு கிடைக்குது இல்லை, இப்போதைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா என்று பார்த்தண்டா இமாம்கள் சொல்லுவாங்க, கொடுக்கத்தான் வேணும். அப்போ அதாவது 55 வருஷத்தில் வச்சு ஒருத்தருக்கு இடிஎஃப் கைக்கு கிடைக்குது என்று சொன்னால் அவருடைய எப்போ அந்த ஜக்காத்துடைய நிசாபா அவர், அதாவது 5 லட்சம் ரூபாயை விட அந்த சல்லி கூடினதோ அந்த வருஷத்துல இருந்தவர் அவர் எத்தனை வருஷம் வைத்திருந்தாலும் அத்தனை வருஷத்துக்கு மாதிரி ஜக்காத்து கொடுக்கணும். உதாரணமாக வச்சுக்கொள்ளும், ஒருத்தருக்கு 25 வருஷத்துலேருந்து இடிஎஃப் விழுது, அவருடைய 40 வருஷத்தில் வச்சு தான் அவருடைய நிசாபுடைய கணக்கு வந்துட்டு.
இவருக்கு 55 வருஷத்தில் வச்சவருக்கு என்ன செய்யுது, அந்த சல்லி திருப்ப கைக்கு கிடைக்குது என்று சொன்னால் இவர் 40 வருஷத்துலேருந்து 55 வருஷம் வரங்காட்டியும் உள்ள 15 வருஷத்துடைய ஜக்காத்தையும் கணக்கு பார்த்து கொடுக்கணும். இமாம்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அதே போன்று சிலவங்க சொல்லுவாங்க, கடன் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் கடன் மூலமாகத்தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். நாங்கள் இன்றைக்கி சல்லியை போட்டு ரமலான் வந்து, அதாவது நாங்கள் சீசன் வந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் கடனாக எடுத்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்குறோம். எனவே நாங்கள் இந்த கடனை ஜக்காத்துலேருந்து கழிக்கணுமா என்பதாக கேட்பாங்க. ஆனால் சிலவங்க அப்படி ஃபத்துவாவும் கொடுத்திருக்கிறாங்க, கடனுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்பதாக ஃபத்துவா கூட கொடுக்குறாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக சொல்லி போடுறாங்க. ஆனாலும் எங்களுடைய ஷாஃபி மதுஹபுடைய இமாம்கள் சொல்லுவாங்க, கடனாக இருந்தென்று சொன்னாலும் கூட அந்த பொருளுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். உதாரணமாக வச்சுக்கொள்ளும், நான் ஒரு 10 லட்சம் ரூபா கடனாக எடுத்திருக்கிறேன். அந்த கடனாக எடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு வரேன் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி நான் ஜக்காத் கொடுக்கத்தான் வேணும். அதே போன்று நான் என்னுடைய 10 லட்சம் ரூபாவை இன்னொருத்தரை கொடுத்திருக்கிறேன். அவர் அதன் மூலமாக எனக்கு ஒரு ப்ராஃபிட் தாராரு, 100க்கு இத்தனை வீதம் ஒரு ப்ராஃபிட் தாராரு என்று சொன்னால் இமாம்கள் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் 2 பேரும் ஜக்காத்து கொடுக்கணும். இந்த சல்லி ஏண்ட சல்லி 10 லட்சம் ரூபா என்னுடைய பணம். அப்போ என்னுடைய பணம் என்பதற்காக வேண்டி நான் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் இப்போ அந்த பணம் யார்கிட்ட இருக்குது, என்னிடத்துல இல்லை, இன்னும் ஒரு பார்ட்டிகிட்ட இருக்குது என்று சொன்னால் அவரும் அதற்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்கணும். ஏன் அவர் அந்த சல்லி அவர்கிட்ட கையில் வச்சு கொண்டு நிற்கிறார். 2 பேரும் ஜக்காத்து கொடுக்கணும். 2 பேர்ட்டையும் அந்த பணம் ஒரு வருஷம் இருந்துன்னு சொன்னால், ஒரு வருஷம் இல்லாமல் அதுக்கு முன்னால் நாங்கள் வியாபாரம் பண்ணினோம் அப்படி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுக்குரிய ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருஷம் அப்படி அந்த முதல் தேங்கி இருந்தது என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். எனவே இப்படியாக ஜக்காத்துடைய சட்டங்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்குது. அதே போன்று தான் இப்போ வீடுகள் சில மசாலாக்கள் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லாமல் வரும். எங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் ஜக்காத்து கொடுக்கணும் மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. உதாரணமாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பெட்டால ஒரு 20 கடை இருக்குதுன்னு எப்பவுமே 20 கடையை கொடுத்து கூலி கொடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? இந்த கூலிக்கு கொடுத்து இவர் கூலி வந்து கொண்டு இருக்குது, இதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கடைக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடையிலிருந்து வரக்கூடிய இந்த கூலி இருக்குது, அந்த கூலி இவர்கிட்ட கேஷாக இருந்தென்று சொன்னால், அது ஒரு வருஷம் இருந்தென்று சொன்னால் அவருக்கு அதுக்கு கொடுக்க வேண்டி வரும். அதே நேரம் இவர் 20 கடை இருக்குது, 20 கடையுடைய கூலியும் வருது, கோடிக்கணக்கில் வருது. ஆனாலும் இந்த கோடிக்கணக்கில் வரக்கூடிய அந்த பணங்களை இவர் நல்ல விஷயங்களில் செலவழிக்கிறாரு, குடும்பத்தை கொடுக்குறாரு. அப்படி கொடுத்து வருஷத்துக்கு அந்த சல்லி நிற்கிது இல்லை என்று சொன்னாலும் அவர் அதற்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இப்படியான ஏராளமான திட்டங்கள் ஜக்காத்துக்கு இருந்து கொண்டிருக்குது. அதே போன்று தொழிற்சாலைகள் இருக்கும், சிலாக்களுக்கு ஃபேக்ட்ரி ஓல் இருந்துன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரியில் ஏராளமான உபகரணங்கள் இருக்கும், மெஷின் இருக்கும். அந்த மெஷின் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபேக்ட்ரி என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு தான் கொடுக்கணும். எனவே இப்படியான ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் சரியான முறையில் தேடி படித்து ஜக்காத்துடைய விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொள்ளணும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடலிலும் சரி கரையிலும் சரி எந்த ஒரு ஆபத்து, ஒரு முதலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து என்று சொன்னால் அது அறிஞ்சுக்கோங்க, அது ஜக்காத்து சரியாக பேத்திக்காது. அது ஜக்காத்து சரியாக கொடுக்காட்டித்தான் அது ஆபத்து வரும். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய முதலுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முதல் பாதுகாப்பாகிவிடும். அந்த முதலுடைய ஜக்காத்தை நீங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஜக்காத் எத்தனை வீதம் கொடுக்கணும்? 100க்கு 2.5 வீதம் கொடுக்கணும். இந்த 2.5 வீதத்தை நீங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த 2.5 வீதமும் அனைத்தையும் அழிச்சு போட்டுடும். இந்த 2.5 வீதமும் அனைத்தையும் அழிச்சு போட்டுடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், உதாரணமாக நாங்கள் ஒரு குர்பானுக்கு ஒரு ஆடு எடுக்கிறோம். ஒரு ஆடு எடுத்துட்டா உச்சிலோட நிறுத்தி பார்த்தேன்னு சொன்னா ஒரு 50 கிலோ 60 கிலோ வரும்னு வச்சுக்கொள்ளுமே. இதை நாங்கள் அறுத்துட்டு அதை வெளிசாக்கி போட்டுட்டு நாங்கள் இப்போ நிறுத்தி பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல சுமாராக ஒரு 30 கிலோ அப்படி தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் யோசிக்கிறாரு, நான் ஏண்ட சல்லியை கொடுத்து வாங்கினேனே இவ்வளவு என்று சொல்லி, இது இவ்வளவு இந்த ஆடு முழுக்க எந்த சொத்து தான் என்பதாக சொல்லி இவர் அனைத்தையுமே போட்டு சட்டியில் போட்டு ஆக்கினாருன்னா எப்படி இருக்கும்? அதாவது ஓரம் கட்டப்பட வேண்டிய விஷயம் குடலிக்கும், குடலுக்குள்ளுக்கு நஜீசிக்கும், இதெல்லாம் என்ன செய்யணும்? ஓரமாக்க வேண்டும். அதே போல் ரத்தம் இருக்கும், எல்லாம் ஓரமாக்கணும். எனவே அந்த இடத்துல ஒரு ஆட்டில் நாங்கள் அரைவாசி தின்றோம் இல்லை, சாதாரண ஒரு அரைவாசி மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம். மற்ற அரைவாசியும் அப்படியே என்ன செய்யுது? ஓரமாக்கப்பட வேண்டும்.
வேண்டி ஒன்று எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டாலும் தோலை வீசுறோமா இல்லையா, தோலையும் சேர்த்து தின்றா. இப்போ வாழைப்பழம் இருப்பாங்க எப்படி, முந்தின காலங்களில் தான் ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம்னு வாங்குறோம் நாங்கள். இப்போ அதுவும் கிலோ கணக்கு தான் வாங்குறோம், தோலுக்கும் சேர்த்து தான் இருக்கிறேன். அப்போ நான் சல்லி கொடுத்து வாங்கிட்டோம் என்று சொல்லி தோலையும் சேர்த்து தின்றதா இல்லை. அதே போன்றுதான் எங்களுடைய முதல் என்று சொன்னாலும் கூட அந்த முதல்ல அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த அப்புறப்படுத்தப்பட வேண்டிய பகுதியை அப்புறப்படுத்தினால்தான் எங்களோட மற்ற முதல் சுத்தமாகும். தோலோட வாழைப்பழத்தை தின்றா எப்படி இருக்கும்? ஒரு துரியங்க ஒன்று வாங்கிட்டோம், இப்போ துரியங்க சீசன் வருது, தோலோட தின்றார் ஒருத்தர், எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ஜக்காத்துடைய பணத்தை சரியான ஜக்காத்தை கொடுக்காவிட்டால் அப்படித்தான் இவர். எந்த அளவுக்கு என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 2.5% மற்ற 97.5% பகுதியையும் அது அப்படியே அழிச்சு போட்டுடும். இமாம்கள் சொல்லுவாங்க, அழிக்கிறேன்னு சொன்னால் 2-3 அர்த்தம் இருக்கிறதுக்கு. ஒன்று, ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டு, ஒரு வெள்ளப்பெருக்கு, இப்போ கம்பளையில் வந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவருடைய சொத்தை அப்படி அழிஞ்சு வைத்திடும். அப்படி இல்லாட்டி அவருடைய வியாபாரத்தில் அந்த பொருளில் இருக்கக்கூடிய பரக்கத்து இல்லாமல் போய்த்திடும். பரக்கத்தில் எவ்வளோ தேடினு சொன்னாலும் போதா, எந்த நேரமும் போதா போதா போதான்னு கொண்டே தான் இருக்கிறான். அப்போ அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை. பரக்கத்து இருந்தது என்று சொன்னால், கொஞ்சமாக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பரக்கத்து வந்துட்டது என்று சொன்னால் அதன் மூலமாக அவர் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்வார். எனவே இந்த ஜக்காத்தை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றினால்தான் எங்களுடைய முதல் பாதுகாக்கப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜக்காத்துடைய கமிட்டியை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய ஷேக் நாயமாங்க ஒரு கடிதத்தை அனுப்பினாங்க, இந்த ஊருக்கும் அனுப்பினாங்க, இந்த ஊர்லையும் வாசிக்கப்பட்ட அப்படித்தானே. ஷேக் நாயமாங்க சொல்லிக்கிறாங்க, ஜக்காத்து சரியான முறையில் கொடுக்கப்படுவதில்லை என்பதை நினச்சி நாங்கள் வருத்தம் அடைகின்றோம். சேனாயமாக கடிதத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லோரும் வாசி பார்க்கலும், எங்கே வச்சுக்கிறீங்க, தக்கியாலிக்காக வாசி பார்க்கலும். உங்களுக்கு ஜக்காத்து சரியான முறையில் கொடுக்கப்படுவதில்லை என்பதை நினச்சி நாங்கள் வருத்தப்படுகிறோம் அவங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே அந்த ஜக்காத்தை சரியான முறையில் கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு வழிகாட்டிக்கிறோம். நீங்கள் அந்த ஜக்காத்தை உங்களோட ஜக்காத்தில் 100% ஜக்காத்து கொடுக்கணும் 102%. அந்த 2.5% 125%, அதாவது உங்களோட ஜக்காத்து உதாரணம் வச்சுக்கொள்ளுமே, உங்களோட ஜக்காத்து ஒரு 10 லட்சம் ரூபா உங்களோட ஜக்காத்து வருதுன்னு சொன்னால் 125%, சுமார் 2 லட்சம் ரூபா பகுதியை குறைஞ்ச அளவு அந்த ஷேக் நாயமாங்களுடைய அந்த ட்ரஸ்ட் நபவியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு அதற்கு கொடுத்துரும்படி ஷேக் நாயமாங்க எங்களுக்கு கட்டளை இட்டிக்கிறாங்க. அப்போ அதில் ஷேக் நாயமாங்க தான் அதுக்கு பொறுப்பாகிக்கிறாங்க. அவங்கள்ட்ட நேரடியான கண்காணிப்பில் தான் நடக்குது. இப்போ அரசாங்கத்தில் ஒரு பாலம் கட்டுவதாக இருந்தேன்னு சொன்னால் அவர் உள்ளடி இவர் உள்ளடி எல்லாம் நடக்கும். ஷேக் நாயமாங்கிட்ட கீழே நடக்கக்கூடியதில் அப்படி நடக்காது. ஷேக் நாயமாங்க தான் அதுக்கு முழு பொறுப்பும். எனவே நாங்கள் ஜக்காத்தை சரியாக 8 கூட்டத்தை தேடி கொடுப்போமா? நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய மிஸ்கினுக்கும் அதை சும்மா சாதாரணமாக வரக்கூடிய ஒருத்தருக்கும் கொடுத்து போட்டுருவோம். நாங்கள் 10 ரூபா மாற்றி என்ன செய்வோம், வார போகிறவனுக்கெல்லாம் கொடுப்போம். முஸ்லீமுக்கும் கொடுப்போம், காஃபிருக்கும் கொடுப்போம், கடைக்கு வரவனுக்கும் போகிறவன் எல்லாருக்கும் கொடுத்துட்ருவோம். ஆனால் ஷேக் நாயமாங்க இதை மல்வானையில் மிச்சம், நான் நினைக்கிறேன் சாதாரணமாக ஒரு 20-25 வருஷமாக மல்வானையில் செஞ்சுட்டு வராங்க. அதன் மூலமாக மிச்சம் பெரிய பிரயோசனங்கள் கண்டிக்கிறாங்க. எனவே அப்படியாக ஷேக் நாயமாங்க சொல்லிக்கிறாங்க, இந்த ஜக்காத்தை சரியான முறையில் சேர்த்து சரியான முறையில் அதை ஒப்படைப்பதற்கு அந்த நபவியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு அதை உங்களோட ஜக்காத்தில் குறைஞ்சபட்சம் 25% கொடுக்குமாறு ஷேக் நாயமாங்க சொல்லிக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் அதை கொடுக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இந்த ஊரில் மாஷா அல்லாஹ் அது கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இந்த ஊரில் ஒரு குறைபாடு இல்லை. அது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு செல்லும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் காலி லேடிஸ் மதரசா விஷயத்துக்கு அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு கிடு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சோம். இப்போ நாங்கள் இந்த ஊருக்கு அட்லாமத்துக்கு நான் தான் வந்திருந்தேன், என்னோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் மாஷா அல்லாஹ் காதர் ஹஜ்ஜியார், எங்களோட அல்வான் ஹஜ்ஜியார் இருக்கிறாரா, அல்வான் ஹஜ்ஜியார் மற்றவங்க எல்லோரும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதே நேரத்தில் அவங்க முன்னுக்கு வந்து தக்கியால் நாங்கள் ஒரு பயான் ஒன்று செஞ்சு அந்த இடத்துல நாங்கள் முதல் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஒன்று செஞ்சோம். அதில் மாஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் அரை மணி நேரம் போகல, சுமார் 28 லட்சம் சல்லி அந்த இடத்துல உடனே சேர்த்தோம். நாங்கள் மாஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பரக்கத்தாக்கி வைக்கணும். அது மாதிரி ஷேக் நாயமாங்க வந்தாங்க. ஷேக் நாயமாங்க வந்து பில்டிங் வேலை நடக்காத பற்றி பார்த்துட்டு ஒரு இது ஒன்று போட்டாங்க தானே, எவ்வளோ சேர்த்தாங்க 1 கோடி.
1 கோடி சேனாயமாக வந்து அரை மணி நேரம் பேசினாங்க. 1 கோடி அந்த இருப்பில் 1 கோடியை இந்த ஊர் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்க. அந்த இடத்துல தெக்கியாவுடைய வேலை மாஷா அல்லா. இப்போ இந்த இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டிக்க இந்த பள்ளிவாசல் மாஷா அல்லா ஜீனத்தாக இருக்குது. எனவே இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க கொடுப்பதற்கு பயம் இல்லை. ஆனாலும் நல்ல முறையில் சரியாக நாங்கள் ஜக்காத்தை குறைபாடுகள் இல்லாமல் சரியான முறையில் அதை சட்டத்திட்டங்களை அறிஞ்சு அதை நல்ல விஷயமா நல்ல முறையில் நாங்கள் செஞ்சுக்கொள்ளணும். அது மாதிரி ஜக்காத்துடைய ஃபர்லுகள் 2 இருக்குது, அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஜக்காத்து நாங்கள் 40 வருஷம் 50 வருஷமாக ஜக்காத்து கொடுத்துருக்கிறோம். ஆனாலும் ஜக்காத்துடைய ஃபர்ல் என்னன்னு தெரியலாட்டி வேலை இல்லை. இப்போ தொழுகையுடைய ஃபர்ல் தெரியாமல் தொழுந்து வேலை இல்லை தானே. அது மாதிரி ஜக்காத்துடைய ஃபர்ல் என்ன? முதலாவது ஜக்காத்து கொடுப்பதற்கு நியத்து வச்சுக்கொள்ளணும். ஜக்காத்தை பிரிக்கக்கூடிய நேரத்தில் இது என்னுடைய ஜக்காத்து 100க்கு 2.5 அங்கலாக்குறோம் தானே. அந்த நேரத்தில் நாங்கள் நியத்து வச்சுக்கொள்ளணும், இது என்னுடைய ஜக்காத்து என் நியத்து வச்சு வைக்கணும். அதே போன்று யார் தகுதியானவங்களோ அந்த தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு கேட்கலாம். எனவே இப்படியான முறையில் சரியான முறையில் நாங்கள் ஜக்காத்தை பார்த்து கொடுத்துக்கொள்ளணும். அதே போன்று ஏராளமானவங்க இருப்பாங்க ஜக்காத்து கொடுப்பது வாஜிப் இல்லாதவங்க. அப்படியானவங்களும் சதக்காக்களை அவங்க சேர்ந்து கொள்ளலாம். இப்போ நபவியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்றதுல அவங்க 2 விதத்தில் பணம் சேர்க்குறாங்க. ஒன்று சதக்காவுடைய பணம், ஒன்று ஜக்காத்துடைய பணம். இந்த சேனாயமாக அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, அதாவது வழிகாட்டல்கள் கொடுத்துக்கிறாங்க. ஜக்காத் பணத்தை வேற சேர்க்கணும், சதக்காவுடைய பணத்தை வேற சேர்க்கணும். ஜக்காத்தையும் சதக்காயும் ஒன்று கலந்து கொள்ளவானம் என்பதாக அவங்களுக்கு வழிகாட்டல்கள் கொடுத்துக்கிறாங்க. எனவே சேகநாயம் அவங்களோட அந்த வழிகாட்டலில் தான் நடக்குது. எனவே உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அதில் 100க்கு 25% அதுக்கு பொறுப்பானவங்கள்ட்ட இந்த ஊரில் பொறுப்பானவங்கள் கனிஹாஜியாரும் கனிஹாஜியார், இம்தியாஸ் ஹாஜியார், அல்வான் ஹாஜியார் அவங்கள்ட்ட இன்ஷா அல்லா நீங்கள் அதை ஒப்படைச்சிருங்க. இன்ஷா அல்லா அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் ஜக்காத்து கொடுத்த கூலியம் எங்களுக்கு தருவான், நாங்கள் சேகநாயம் அவங்களுக்கு வழிபட்ட கூலியும் தருவான். எங்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். அதுக்கு ஜக்காத்து நாங்கள் வளமை கொடுக்குதா இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதே போன்று சேகநாயமாவுக்கு வழிபட்டு நாங்கள் ஜக்காத்து கொடுக்குறோம் என்று சொன்னா வழிபட்ட நன்மையும் கிடைக்கும், ஜக்காத்து கொடுத்த நன்மையும் கிடைக்கும். எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் இந்த மாதத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சீதைகளுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக. இந்த ஜக்காத்தை சரியான முறையில் கொடுத்து இந்த ஊர் இன்னும் செழிப்பான ஊராக இந்த ஊரை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக, எங்கள் அனைவருடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யஹூதிகள் நசாராக்கள் முனாஃபிக்கீங்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. யஹூதிகள் நசாராக்களை யா அல்லாஹ் நீ அழித்து போடுவாயாக. இந்த யஹூதிகள் என்பவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய எதிரிகளாக, உன்னுடைய ரசூல்மார்களுடைய எதிரிகளாக, நல்ல முஃமின்களுடைய எதிரிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு உன்னுடைய அதாபை இறக்கி முஸ்லீம்களுடைய ஈமான்களை இன்னும் கட்டியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யஹூதிகளுக்கு வரக்கூடிய அந்த அதாபுகளை கண்டு முஸ்லீம்களுடைய ஈமான் இன்னும் பலமாக கூடிய விதமாக அவர்களுக்கு அதாபுகளை இறக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அனைத்து முஸ்லீம்களுடைய ஈமான்களையும் பலமாக்கி வைப்பாயாக. பலஸ்தீனத்திலையும் ஈராக்கிலையும் ஈரான்லையும் எல்லா இஸ்லாமிய நாடுகளிலையும் யார் யாரெல்லாம் முஜாஹிதீன்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி இந்த ரமலான் மாதத்திலே உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சீதேவிகளுடைய கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் சேர்த்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.